ஹாய் டியர் மக்களே, உங்களோட சோல்மேட் யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது உங்க மைண்டுக்கு வருது உங்க லைஃப் பார்ட்னர், அதாவது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லைன்னா உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லையா? பட் த ரியல் டெஃபினேஷன் ஆஃப் சோல்மேட் என்னன்றது இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க கதை உலகத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ஆர்ட் கேலரியை காட்டுறாங்க. ரொம்ப இருட்டா இருக்கே. அங்க ஒரு லேடி ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு பாருங்க மேடம்னு ஒரு பிக்சரையும் காட்டுறான். இது நீங்க தானே மேடம்? நல்லா பாருங்க, போட்டோ மாதிரி இருக்குல்ல. ஆனா இது போட்டோ கிடையாது, ஃபுல்லா டிராயிங் தான். அதுவும் பென்சிலை யூஸ் பண்ணி டிரா பண்ண டிராயிங். எவ்வளோ அழகா இருக்குல்ல அப்படின்னு அவ சொல்ல, அந்த பிக்சர்ல இருக்கிற அதே பொண்ணு நேர நின்று அதை ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. எஸ், ஸோ இந்த பொண்ணுடைய பேரு மீசோ. ஆக்சுவலி இவங்க கேலரியில ஒரு கான்டெஸ்ட் நடந்திருக்கு. அதுல இந்த ஆர்டிஸ்ட் தான் வின்னரா இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஆர்டிஸ்டுடைய பேரு ஹாயுன் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். மித்தபடி எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்ப மீசோ இங்க கூப்பிட்டு கேக்குறாங்க. ஆனா மீசோக்கு அவளை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஜஸ்ட் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம் அவ்வளவுதான்னு சொல்றா. அதுக்கு அந்த லேடியோ அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சிரிக்கிறாங்க. கூடவே ஆன்லைன்ல ஹாயுனுடைய மெயில் ஐடிய போட்டு தேடும் போது அவங்களுக்கு சம்மர் மில்கி வேன்ற ஒரு பிளாக் கிடைச்சதா சொல்றாங்க. அதுல இவங்க ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ கிளியரா அவங்க எழுதியிருக்காங்கன்றதும் காட்டுறாங்க. கூடவே அதோடைய பிரிண்ட் அவுட்ஸும் எடுத்து கொடுக்குறாங்க. பட் மீசோ என்ன சொல்றானா, என்னை மன்னிச்சிடுங்க, என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்படி அவ போகும்போது ஒரு ஆள் அவளை நிறுத்தி, எப்படி இருக்கா மீசோ, நீ இன்னமும் ஹாயுன் கூட டச்ல தானே இருக்கேன்னு கேட்க. இல்ல, எனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு இவ சொல்றான். அது எப்படி தெரியாம இருக்கும், நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருந்தீங்களே அப்படின்னு இவன் கேட்க. அதுக்குள்ள அந்த லேடி இவனை கூப்பிடுறாங்க. எங்கேயே வெயிட் பண்ண, ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு அவனும் போக, ஆனா மீசோ அவனுக்காக வெயிட் பண்ணாம அவ பாட்டுக்கு லிஃப்ட் ஏறி போறதோ அவன் பாக்குறான். அப்புறம் என்ன, மீசோவால இருக்கவே முடியல. அப்படி அவ என்னதான் எழுதியிருக்கான்றது சம்மர் மில்கி வேன்ற பிளாக் எடுத்து படிக்கிறான். ஆக்சுவலி என்னதான் நடந்ததுன்றது இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பிளாஷ்பேக்கு போலாம். இது இயர் 1988. பிரைமரி ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுடைய பேர் தான் ஹாயுன். அங்க சார் பாடம் நடத்திட்டு இருக்காரு. ஆனா ஹாயுன் என்னன்னா அந்த பாடத்தை கவனிக்காம அந்த சாரை வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்ப சியோல்ல இருந்து புது ஸ்டூடெண்ட் யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஹாயுனும் அவளை ஒத்து பாக்குறான். இந்த பொண்ணுடைய பேரு தான் மீசோ. சரி போப்பா, அதுவும் இடம் இருக்கே, அங்க போயிட்டு உட்காருன்னு சார சொல்ல இவளும் போறா. ஹாயுன் பக்கத்துல இருக்க சேர் இழுத்து விடுறா சோ தட் அவ வந்து உட்காரட்டோன்னு. மீசோ போயிட்டு அவளோட பேக வைக்கிறான். வச்சுட்டு அவங்க அம்மாவை திரும்பி பாக்குறா. என்ன நினைச்சாலோ விறுவிறுன்னு நடந்து கிளாஸை விட்டு ஓடியே போயிடுறான். அவங்க அம்மாவும் பின்னாடியே துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால பிடிக்க முடியல. ஓடி வந்தவ பீச் சைட்ல தனியா நின்னு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து கொஞ்ச நேரத்துல அவளை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு திரும்பி பாக்குறா. இது ஹாயுன். ஹே மீசோ, இந்தா உன்னோட பேக், நீ கிளாஸ்ல விட்டுட்டு வந்துட்டியா, அதான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றான். சரி, நீ இங்க மேல வரியா, அந்த பக்கம் படி இருக்கு அப்படின்னு மீசோ கேக்கா. இல்ல, என்னால வர முடியாது. எதுக்கு அப்படின்னு அவ கேட்க. ஏன்னா எனக்கு ஹைட்னா பயம் அப்படின்னு அவ சோகமாக. இவ பக்கத்துல வந்து, எப்பெல்லாம் உனக்கு பயமா இருக்கோ உன்னோட கண்ணை மூடிக்கோ, பயம் போயிடும்னு சொல்றான். அப்புறம் ரெண்டு பேரும் மேலே ஏறி ஒன்னா நடந்து போறத நம்ம பாக்குறோம். ஆமா, உன்னோட பேரு என்ன அப்படின்னு மீசோ கேட்க. ஹாயுன்னு சொல்றான். ஓ, அப்ப அதுக்கு அர்த்தம் சம்மர் மில்கிவே தானே அப்படின்னு மீசோ கேட்க. இல்ல, இன்னொரு மீனிங்கும் இருக்கு, ஜென்டில்னு சொல்றான். ஆனா சம்மர் ஜென்டில் நல்லா இல்லையே, சம்மர் மில்கிவே தான் நல்லா இருக்குன்னு சொல்றான். ஆமா, உன்னோட பேருக்கு அர்த்தம் ஸ்மைல்ல மீசோ, ஆனா நீ ஏன் ஸ்மைல் பண்ணவே மாட்டேங்கிறன்னு இவ கேட்க. ஆஹா, நான் ஸ்மைல் பண்றதே இல்ல அப்படின்னு சொன்னவ இப்ப ஹாயுன்காக ஸ்மைல் பண்றா. ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. அண்ட் இங்க இருந்தே இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தொடங்குது. மழை பெய்யுதுன்னு ஓடி அவங்க ஹாயுன் வீட்டுக்கு போறாங்க. அப்படி போகும்போது ஏதோ ஒண்ணு கிடைக்குது. என்னன்னு பார்த்தா இது பூனைக்குட்டி. நனைஞ்சிருச்சேன்னு சொல்லி அதை எடுத்து தொடச்சிக்கிட்டு இருக்கும் போது ஹாயுனோட அம்மா வந்து இது என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஹாயுன், இது மலையில நனைஞ்சிட்டு இருந்ததுமா, அதனால எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றான். அது சரி, இவ யாரு அப்படின்னு மீசோவை பார்த்து கேட்க. இவ என்னோட ஃப்ரெண்டுமா அப்படின்னு ஹாயுன் சொல்ல ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் என்ன, வேகமா குளிங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் குளிக்க சொல்றாங்க. அம்மா கண்ணுல சிக்காம நைஸா ரெண்டு பேரும் ஒன்னாவே குளிக்கிறாங்க. அடுத்து அன்னைக்கு நைட்டு அப்பா அம்மா ஹாயுன் பிளஸ் மீசோன்னு இவங்க 4 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. ஹாயுனுக்கு கேரட்ஸ் பிடிக்கலன்னு அவ தனியா எடுத்து வைக்கிறா. அதை பார்த்து அப்பா அவளை திட்டுறாங்க. அட விடுங்க, அவ பெரிய பொண்ணானா சாப்பிட்டு போறா, சின்ன பொண்ணு தானே அப்படின்னு அம்மா சொல்ல. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க, நம்ம என்ன குடுக்குறோமோ அதை சாப்பிடணும், அது என்ன இது வேணா அது வேணான்னு எடுத்து வைக்கிறதுன்னு அப்பாவும் விடாம திட்டுறத பார்த்து என்ன நினைச்சாலும் மீசோ அவளோட பவுல்ல இருந்து ப்ராக்கோலிஸ் எல்லாம் எடுத்து தனியா வைக்கிறா. இது எனக்கு பிடிக்காது
ஆனா கேரட்ஸ் பிடிக்கும்னு அவளோட கேரட்ஸ் எடுத்து சாப்பிடுறான். ஹாயுனுக்கு ப்ராக்கோலி பிடிக்கும்னு அவன் அதை எடுத்து சாப்பிடுறான். பாத்தீங்களா, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுலன்னு அம்மாவும் சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அம்மா இப்பவே கவனிச்சாங்க. இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கானு பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்து மீசோடைய அம்மா அவளை பிக்கப் பண்றதுக்கு வந்திருக்காங்க. ஹாயுன் அம்மாவை தேங்க் பண்ணி அவளை கூட்டிட்டு போறாங்க. அப்ப எதுக்காக எனக்கு ஒரு கால் கூட பண்ணல, ஏன் இப்படி பண்றேன்னு அவங்க மீசோவை திட்ட, நான் தான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னேனே, ஒவ்வொரு ஸ்கூலா என்ன மாத்திக்கிட்டு இருக்கீங்க, அடுத்து எங்க போறோம் அதை சொல்லுங்கன்னு கேக்குறான். எனக்கு புரியுது உனக்கு கஷ்டமா இருக்குன்னு, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்த நாள் விடியறதுக்குள்ளேயே மீசோ ஓடி வந்து ஹாயுனை எழுப்பி விடுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னாவே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஹாயுன் பூனைக்குட்டிய வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த மீசோ, ஏய் அச்சசல் அப்படியே இருக்கே, என்ன பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஆர்டிஸ்ட் ஆக போறியான்னு கேட்க, அதுக்கு அவ என்ன பதில் சொல்றானா, ஆர்டிஸ்டானா கடைசியா பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கும்னு அவங்க அப்பா சொன்னதா சொல்லி மீசோவை வரைய சொல்றான். ஆனா மீசோவுக்கு வரைய தெரியாதுன்னு சொன்னதும், பரவாயில்ல எல்லாருக்கும் வரைய தெரியும், உனக்கு எப்படி தெரியுமோ அப்படி வரேன்னு சொல்றான். சரினா அவளோ வரைய ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த பூனைக்குட்டிக்கு நம்ம இன்னும் பேரு வைக்கலையே, என்ன பேரு வைக்கலான்னு ஹாயுன் கேட்க, யோசிச்சு பார்த்த மீசோ அம்மான்னு வைக்கலான்னு சொல்றான். ஆனா பூனைக்கு போய் நம்ம எப்படி அம்மானு பேரு வைக்க முடியும்னு மறுபடியும் இவ கேட்க, நம்ம செல்லமா அத அம்முன்னு கூப்பிடலாம்ல, அப்படிதான் அம்மு அப்படின்னு 2 பேரும் கூப்பிட்டு பாக்குறாங்க. அப்புறம் ஒரு வழியா மீசோ டிரா பண்ணி முடிச்சிடுறான். என்னது இது, இந்த பூனையா அப்படின்னு ஹாயுன் கேட்க, ஆமா இதோ இதான் இதோட தலை, இதான் காலு, இதான் வாளுன்னு அவ்வளோ காட்டுறான். கூடவே இதோ இருக்கே இதுதான் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்றான். என்ன, அப்போ நம்ம ஃபீலிங்ஸையும் வரைய முடியுமா அப்படின்னு ஹாயுன் கேட்க, ஆமா ஏன் வரையக்கூடாதா, தப்பா சொல்றீனா அப்படின்னு கேட்க, இல்லன்னு சொல்லி 2 பேரும் ஸ்மைல் பண்றாங்க. அண்ட் அன்னைக்குதான் ஹாயுன் நம்ம ஃபீலிங்ஸையும் வரையணும்ன்றது புரிஞ்சுக்கிட்டான். அதாவது எப்படின்னா, இப்ப அவ டிரா பண்ணி வச்சிருந்த அந்த பூனை நல்லாதான் இருந்தது, ஆனா ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது. அதுல அந்த பூனையுடைய ஃபீலிங்ஸும் சேர்த்து வரைஞ்சிருந்தா அந்த பிக்சர் ரொம்ப ரியலா இருந்திருக்கும். அண்ட் இந்த விஷயத்தை இவ இப்பதான் கத்துக்கிட்டான். சம்டைம்ஸ் மீசோடைய வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஹாயுனை ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணுன்னு ஃபீல் பண்ணுவா. லைக் எப்படின்னா, நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் அப்படின்றத அவ ஹாயுன் கிட்ட சொல்லிருப்பான். ஆனா சொன்னதை அப்படியே பண்றாளே, அது அவளை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. மீசோடைய அம்மா வேற இடத்துக்கு மாறும்போது நான் வரமாட்டேன், இங்கதான் இருப்பேன்னு தைரியமா சொன்னது. அப்ப அவங்க அம்மா ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க, இவ தட்டி கொடுத்துட்டு இருந்தா. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஹாயுனுக்கு ரொம்ப புதுசா இருந்தது. அவளும் சோகமா இருந்தா, ஆனா அவளால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. பட் இதுக்கப்புறம் என்ன நல்லது நடந்ததுன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னாவே அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு செகண்ட் கூட அவங்க பிரிஞ்சு இருக்கிறதே கிடையாது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ல இருந்து சோல்மேட் ஆன இந்த ஜர்னி அப்புறம் சும்மாவா இருக்கும் சொல்லுங்க. அடுத்து அப்படியே நாட்களும் போகுது. அண்ட் அவங்க வளர்ந்துட்டாங்க. இப்ப ஹை ஸ்கூல்ல படிக்கிறாங்க. டிராயிங் கிளாஸ்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா வரையறாங்க. ஆனா இந்த மீசோ இருக்கா பாருங்க, அவ இஷ்டப்படி இஷ்டத்துக்கு வரையறா. அதை பார்த்து டீச்சரும் திட்டுறாங்க. நீ பாட்டுக்கு திட்டிக்கிட்டு எனக்கு என்னன்ற மாதிரி இவ போன் எடுத்து ஹாயுனுக்கு மெசேஜ் பண்றா, வா மீட் பண்ணலான்னு. 2 பேருமே வேற வேற ஸ்கூல். மெசேஜ பார்த்த ஹாயுன் அவளுக்கு ரொம்ப ஃபீவர் இருக்கிற மாதிரி ஒரு சீனை போட, சரிப்பா வீட்டுக்கு போய் ரெஸ்டட்னு சார சொல்ல, அவ வெளியே வந்ததும் கரெக்டா மீசோ வந்து அவளை பிக்கப் பண்ணிக்கிறான். ஆமா எங்க போறோம் நம்ம அப்படின்னு அவ கேட்க, உனக்கு காது குத்த போறோம்னு சொல்றான். எதுக்காக இப்ப சடனா அப்படின்னு அவ கேட்க, ஏன்னா அதான் உனக்கு நல்லது, நல்ல பிளட் சர்க்குலேட் ஆகும், அது மட்டும் இல்லாம அது உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, இந்த ஊருக்கே நல்லதுன்னு ஏதோ உளர ஆரம்பிக்க, எம்மா தாய் தயவு செஞ்சு வாய் மூடிட்டு வண்டி எடுன்னு திட்டுறா. சந்தோஷமா ஒரு லாங் டிரைவ்க்கு போறாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறாங்க, கேம்ஸ் விளையாடுறாங்க. அண்ட் தென் ஃபைனலி காது குத்துறதுக்கான அந்த கடைக்கும் போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் குத்துறதுனால அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. வலிக்குமா என்ன அப்படின்னு அவ கேட்கா, இல்ல இல்ல லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும், நீ பயப்படாதன்னு சொல்லி அவ்வளோ என்கரேஜ் பண்ணி உட்கார சொல்றான். அங்கிள் ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவாவே பண்ணுங்கன்னு அவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணேன். சரிமா நீ ஆடாம இருன்னு அவரும் மெதுவா 1 2 3ன்னு ஸ்டேபிள் அடிக்க, ஏதோ சத்தம் கேக்குது, என்னாச்சுன்னு திரும்பி பார்க்க மீசோ ஏதோ கம்மல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தா போல. அது பக்கத்துல இருந்த திங்ஸ் எல்லாம் விழுந்துருச்சு. எதுக்குமா உடைச்சான்னு அவரும் கோவமா வந்து கேட்க, இல்ல அங்கிள் நான் உடைக்கல, நான் டச்சே பண்ணல, அதுவாவே தான் விழுந்ததுன்னு இவளும் சொல்ல, அது எப்படி அதுவாவே விழும் அப்படின்னு இவரும் திட்ட, நீங்க வேணா காசு வாங்கிக்கோங்க சண்டை போடாதீங்கன்னு ஹாயுன் வந்து காசு எடுக்க போக, இந்த பொண்ணு கிட்ட மேனஸே இல்ல, கண்டிப்பா கேவலமான ஏதோ ஸ்கூல்ல தான் படிக்கிற போலன்னு அவரை திட்ட ஆரம்பிக்க, ஸ்கூல்ல பத்தி பேசினதும் அவ்வளவுதான். மீசோக்கு செம காண்டாகுது. இந்த ஆளுக்கு பைசா ஒண்ணு கொடுக்க வேணாவா போலான்னு அவ ஹாயுனை கூட்டிட்டு போக, எங்க போறீங்கடின்னு இவரும் அவளோட பேங்க புடிச்சு இழுத்துட்டு விட மாட்டேங்கிறாரு. ஒரு பக்கம் அவங்க 2 பேர் இழுக்க, இந்த பக்கம் இவர் இழுக்க, மீசோ அண்ட் ஹாயுன் ஒருத்தரை பார்த்து 2 பேரும் ஒரே நேரத்துல அந்த பேகை விட அந்த ஆளு போயிட்டு தூரமா விழுந்துடுறாரு. உடனே அந்த பேக பிடிங்கிட்டு அவங்க 2 பேரும் ஓடுறாங்க.
இருங்கடி ராட்சசிங்க, விட மாட்டேன் உங்களைன்னு அவரை துரத்திக்கிட்டே போறாரு. மீசோ அவளை ஸ்ட்ரெயிட்டா போக சொல்லி இவன் நடுவுல கட்டாகி அப்படியே சுத்தி வந்து அந்த கடைக்கு முன்னாடி வச்சிருந்த பைக் எடுத்துட்டு வேகமா வந்து ஹாயூனை பிக்கப் பண்ணி 2 பேரும் எஸ்கேப் ஆறாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹாயூனோட அப்பா மீசோக்காக கேரட் ஜூஸ் கொண்டு வந்து குடுக்கறாரு. ஹாயூன் சும்மா இருப்பாளா? ஏப்பா நான் உங்க கண்ணுக்கு தெரியலையான்னு கேக்குறான். உனக்கு கேரட் பிடிக்காதே, என்ன பண்றதுன்னு சொல்றாரு. ஆமாமா, எனக்கு சம்டைம் டவுட் வருது, நான் தான் உங்களோட பொண்ணா இல்ல இந்த பொண்ணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அம்மா மீசோ கிட்ட விசாரிக்கிறாங்க. ஹாஸ்டல்ல வேலை பாக்குறது உனக்கு கஷ்டமா இருக்கும்லடா. அப்புறம் அம்மா கால் பண்ணுவாங்களா இல்லையான்னு கேட்க, இல்ல ஆண்டி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது மட்டும் இல்லாம அம்மா கால் பண்ணாம இருக்கிறதே எனக்கு பெட்டரா இருக்குன்னு சொல்றா. அதை கேட்ட அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால எப்பெல்லாம் உனக்கு பேசணும்னு தோணுதோ இல்ல ஏதாவது கஷ்டமா இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுடா, நான் இருக்கேன் உனக்குன்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து இந்த 2 கேர்ள்ஸும் மீசோ ஒர்க் பண்ற அந்த ஹாஸ்டலுக்கே போறாங்க. அங்க அவளுக்குன்னு ஒரு சின்னதா ரூம் இருக்கு. மியூசிக்க போட்டு விட்டு 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹாயூனோட காது எப்படி இருக்குன்னு மீசோ செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பாட்டு இது அப்படின்னு ஹாயூன் கேட்க, இது மீசோக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கரோட பாட்டுன்னு அவ சொல்றா. கூடவே அந்த சிங்கருக்கு கரெக்டா 27 வயசு ஆகும்போது அவங்க தவறிட்டாங்க. மீசோக்குமே அடுத்த 10 வருஷத்துக்கு ரொம்ப ஜாலியா பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசை. அண்ட் அதே மாதிரி 27 வயசுல அவளும் இந்த உலகத்தை விட்டு போயிடணும்னு சொல்றான். அதை கேட்டு ஹாயூன் தாங்குவாளா? என்னடி சொல்ற நீ அப்படின்னு திட்டுறான். அடா சில் பண்ணு, எனக்கும் சேர்த்து நீ வாழு, எனக்கு போதும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். தயவு செஞ்சு இப்பெல்லாம் பேசாத, நீ போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு முன்னாடி உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சோ அவ்வளவுதான், உனக்கு கொன்னே போட்டுருவேன்னு திட்டுறான். சரிமா தாயே, நான் கிளவி ஆகி ஆய் போய் அதை நீ கிளீன் பண்ற வரைக்கும் கூடவே தான் இருப்பேன்னு சொல்லி அவளும் கலாய்க்கிறான். அண்ட் தி நெக்ஸ்ட் டே விடியறதுக்குள்ளேயே மறுபடியும் மீசோ வந்து ஹாயூனை எழுப்பி விட்டு வா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போலான்னு கூப்பிடுறான். 2 பேரும் நடந்து போறாங்க. ஏதோ யூஸ் ஆகாத ஒரு பழைய பில்டிங் குள்ள கூட்டிட்டு போறான். விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஹாயூனோட பர்த்டே. சோ அழகான செட்டப் பண்ணி அங்க கேக் எல்லாம் ரெடி பண்ணி அவளுக்கு இயரிங்ஸ் கிஃப்ட் பண்றா. ஓ இதான் விஷயமா அப்படின்னு அந்த இயரிங்கையும் எடுத்து பாக்குறா. ரொம்ப அழகா இருக்கு. அதுல ஹாயூனோடைய இனிஷியல் போட்டிருக்கு. அன்பார்ச்சுனேட்லி அவ ஒரே ஒரு காது தானே குத்தி இருக்கிறான். அதனால அந்த காதுல மட்டும் போட்டு விடுறான். அப்ப ஹாயூன் என்ன பண்றானா, நான் இன்னொரு காது குத்துற வரைக்கும் இந்த இயரிங்க நீயே போட்டுருன்னு சொல்லிட்டு மீசோக்கே போட்டு விட்டுறான். அப்புறம் 2 பேரும் உட்காந்து கேக் என்ஜாய் பண்றாங்க. மீசோவுடைய ஃபியூச்சர் பிளான் என்னன்னு சொல்றான். அவ நார்த் அமெரிக்கா பூரா சுத்தி பார்க்க போறாளாம். அது கூடவே பெயிண்டிங் கத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியா ஒரு கலக்கலாம், நீ கூட வாயே அப்படின்னு சொல்லிட்டு ஹாயூனை கூப்பிட, இல்ல என்னால வர முடியாது, உனக்கு தெரியும்ல எனக்கு ஹைட்னா பயம், அது மட்டும் இல்லாம என்னுடைய அப்பாவுடைய கனவு நான் டீச்சர் ஆகணும்னு அப்படின்னு அவ சொல்ல, ஏண்டி இப்படி இருக்கா, உன்னுடைய அப்பாவுடைய ட்ரீமை அவரு ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம், நீ வா என் கூடன்னு சொல்றான். ஹாயூனுக்கு பயமா இருக்குன்னு சொன்னதும், நீ ஏன் பயப்படுற, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன், இதோ பாருடா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன், வேணா ட்ரை பண்ணி பாரு, என் மேல சாஞ்சிக்கோன்னு சொல்ல, நீ என்ன என்னோட பாய் ஃப்ரெண்டா உன் மேல சாயறதுக்கு அப்படின்னு ஹாயூன் சொல்ல, என்னமோ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி பேசுற அப்படின்னு மீசோ கேக்கா. இந்த தடவை ஹாயூன் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. என்னடி யாராச்சும் இருக்காங்களா அப்போ உன்னோட வாழ்க்கையில? யார் அவன்னு கேக்கா. இல்ல, அவன் இன்னும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆகல, அவனை ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன், பாஸ்கெட்பால் டீம்ல இருக்கான், அடுத்து கிளப் ஆக்டிவிட்டி ஒண்ணு நடக்க போகுது, அதுல பேச முடியுதான்னு பாக்கணும், எனக்கு அவனோட ஃபேஸ வரையணும்னு ஆசை, அப்பதான் நான் அவனுக்காக என்ன ஃபீல் பண்றேன்றது என்னால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றான். இப்படி ரொம்ப சின்சியராவும் சீரியஸாவும் பேசுறத கேட்டு மீசோ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆறா. யாரா இருக்கும் அது அப்படின்னு யோசிக்கிறான். ஹாயூனுக்கு பிடிச்ச அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சுக்க மீசோ அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு பாக்குறா. அங்க பாஸ்கெட் பால் பிராக்டிஸ் போய்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் அது முடிஞ்சதும் அந்த பையன் காதுல இயர்போனை மாட்டிக்கிட்டு ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டு அவனோட சைக்கிள் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான். அவனை பாத்துக்கிட்டு இருந்த மீசோ இப்ப அவனை ஃபாலோ பண்ணி வந்து, ஹேய் இங்க வான்னு கூப்பிட, யாரு நானா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி அவனும் வரான். என்ன பாட்டு கேக்குறேன்னு அவ புடுங்கி கேட்டு பாக்குறா. ஓ பழைய பாட்டு தான் உனக்கு பிடிக்குமோ அப்படின்னு இவ கேட்க, சரியான லூசா இருப்பா போலன்னு அவன் எந்த பதில் சொல்லாம கண்டுக்காம போய்கிட்டு இருக்கான். அடே நில்லுடா, உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்கன்னா இப்பவே சொல்லிடுன்னு கேட்க, எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும், யாரு நீன்னு கேட்க, இங்க பாரு இந்த சண்டே ஒரு கிளப் ஆக்டிவிட்டி நடக்க போகுது, அந்த குரூப்ல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு ஒன்னு ரொம்பவே பிடிக்கும், ஒருவேளை உனக்கும் அவளை பிடிச்சதுன்னா சரின்னு சொல்லு, இல்ல சும்மா டிராமா பண்ணிட்டு கொஞ்ச நாள் அவளை கழட்டி விட்டுலான்னு பார்த்தேன்னா அப்புறம் உனக்கு கொன்னுடுவேன்னு சொல்றா. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, அந்த பொண்ணு யாரு நீயா அப்படின்னு கேட்க, இல்ல அது நான் இல்ல. அப்ப நீ யாருன்னு கேட்க, நான் ஸ்ரேயா கோஷால். இவங்க இப்படி மொக்க போட்டுட்டு இருக்க அங்க வாட்ச்மேன் அங்கிள் கத்துறாரு. யார் அந்த பொண்ணுன்னு திட்ட ஆரம்பிக்க, சரி நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ வாட்ச்மேன் கையில சிக்காம தப்பிச்சு போயிடுறான்.
எஸ், சோ மக்களே, நம்மளோட இந்த கதையில தேர்ட் மெயின் லீட் இந்த பையன், இவனோட பேரு ஜின்வோ. அப்புறம் என்ன, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த நாளும் வந்துடுச்சு. கிளப் ஆக்டிவிட்டியில என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு கப்பலிங் அப்படின்றது நடக்க போகுது. எந்த பொண்ணு எந்த பையனையோ இல்ல எந்த பையன் எந்த பொண்ணை சூஸ் பண்றாங்கன்றது கோ ஸ்டாப் அப்படின்ற கேம் விளையாடி தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப ஒரு பொண்ணு ஆரம்பிக்கிறா, அவளுக்கு எந்த பாய் பிடிக்குமோ அவனை பாயிண்ட் பண்ணி கோன்னு சொல்றான். இப்ப அந்த பையனுக்கு அந்த பொண்ணு கூட ஜோடி செய்யணும் ஆசை இருந்ததுன்னா அவன் அங்கேயே ஸ்டாப்னு சொல்லிடுவான். ஒருவேளை இஷ்டம் இல்ல, அவனோட கண்ணு வேற ஒரு பொண்ணு மேல இருக்குன்னா அந்த பொண்ணு பாயிண்ட் பண்ணி கோன்னு சொல்லுவான். இப்படியே மாத்தி மாத்தி வருது. அண்ட் அப்படியே ஹாயுன் கிட்ட வரும்போது அவ ஜின்வோவை பார்த்து கோன்னு சொல்றா. இப்ப ஜின்வோட பதில் என்னவா இருக்கும்னு அவளை காத்துட்டு இருக்கும் போது மீசோ சொன்னது அவனுக்கு ஞாபகம் இருக்கு. சோ இந்த பொண்ணுதான் அவளா இருக்குமோன்றது அவனும் அவளோட கண்ணை பார்த்து புரிஞ்சுக்கிறான். ஹாயுன் ஆசைப்பட்ட மாதிரியே ஜின்வோ ஸ்டாப் சொல்ல அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அவங்க தனியா இருக்கும்போது எதுக்காக என்ன வரையணும்னு சொன்னேன்னு கேக்குறான். ஏன்னா அப்பதான் என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றா. என்ன அர்த்தம் அதுக்குன்னு அவன் கேட்கா. ஆமா, ஒருத்தவங்களோட ஃபேஸ் நான் வரையும் போது அந்த பர்சனுக்கு நான் என்ன ஃபீல் பண்றேன்றது அதுக்கப்புறம் தான் என்னால உணர முடியும்னு சொல்றா. அப்புறம் அவனோட பெர்மிஷன் கேட்டு அவனை வரைய ஆரம்பிக்கிறா. ஒரு வழியா வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உன்னோட போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்க எடுத்துக்கோன்னு சொல்றான். சரின்னு போட்டோ கிளிக் பண்றா. அப்புறம் அந்த பிக்சரை நல்லா உத்து பாக்குறா. பார்த்து முடிச்சுட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆக்சுவலி ஒருத்தவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும் இல்லையா, அந்த தைரியம் வர வைக்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றா. இதெல்லாம் பார்க்கும்போது ஜின்வோக்கு வித்தியாசமா இருந்தது. அவனோ பேனு பாக்குறான். அவனால பெருசா எதுவுமே பேச முடியல. அண்ட் இங்க இருந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப் தொடங்குது. டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்படியே ஒரு நாள் ஹாயுன் ஜின்வோ கூட்டிட்டு மீசோடைய கிளப்புக்கு வரா. இங்கதான் மீசோ வேலை பாக்குறா. இவங்க வரத பார்த்து அவ டப்புன்னு கிளாஸ் எடுத்து போட்டுக்கிறா. சோ தட் ஜின்வோக்கு அடையாளம் தெரியக்கூடாதுன்னு. சோ இதுதான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ஜின்வோ, அப்புறம் இவதான் என்னுடைய BFF மீசோன்னு சொல்றா. சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அவளும் போக. ஹே, நீ அந்த பொண்ணு தானே ஸ்ரேயா கோஷால் அப்படின்னு அவன் கேட்க இவன் மாட்டிக்கிறான். அப்படி அவளுக்கு உன்கிட்ட என்னதான் பிடிச்சதோன்னு கேட்க எல்லாமேன்னு சொல்றான். ஓகே, அப்புறம் உனக்கு என்ன பிடிச்சது அவகிட்டன்னு கேட்க எல்லாமே பிடிக்கும்னு மறுபடியும் சொல்ல. அடா, இது என்ன முட்டாள்தனமான பதில் சொல்ற நீ? ஒருத்தவங்க எப்படின்னு நம்ம முழுசா தெரியாத பட்சத்துல இந்த மாதிரியான பதில் சொல்லுவோம், சரியில்லையேன்னு சொல்றான். ஓ அப்படியா மேடம், சோ நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு ஹாயுன் கிட்ட என்ன பிடிக்கும்னு கேட்க எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். அவ சடனா டர்ன் பண்ணும்போது அவளோட கண்ணு பிடிக்கும். சிரிக்கும் போது அந்த முன்னாடி 2 பல்லு இருக்கே, அது ரொம்ப கியூட்டா இருக்கும். அப்புறம் அவளோட ரைட் சீக்ஸ்ல ஒரு குட்டி மச்சம் இருக்கு, அது ரொம்பவே பிடிக்கும்னு சொல்றான். வெயிட், வாட்? அப்படி ஒரு மச்சமே இல்லன்னு சொல்ல இருக்குன்னு இவளும் அடிச்சு சொல்றான். மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அண்ட் அப்ப மைக்ல மீசோவோட பேரு சொல்லி பாட்டு பாட கூப்பிடுறாங்க. அந்த கிளப்ல எப்பவுமே அது நடக்கும் போல இவளும் போயிட்டு பாட்டு பாடி ரொம்ப ஜாலியா எல்லாரும் கூட சேர்ந்து மிங்கல் ஆறத பாத்துக்கிட்டு இருக்கான். ஆயுன் வந்ததும் இவ்வளவு ஜாலியா இருக்கால, எனக்கும் சம்டைம் இவ்வளவு பார்க்கும்போது பொறாமையா இருக்கும், நானும் இவ்வளவு மாதிரி ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசைப்படுவேன், ஆனா என்னால முடியாது அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. மீசு சொன்ன விஷயம் இவனுக்கு ஞாபகம் வந்ததும் அவளோட ரைட்டு கண்ணத்துல அப்படியே உத்து பாக்குறான். அங்க நிஜமாவே மச்சம் இருக்குது. அடுத்து அவங்க 3 பேரும் அப்படியே ஒன்னா ஹேங் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பீச்சஸ் போறாங்க, ஒன்னா போட்டோஸ் கிளிக் பண்றாங்க, விளையாடுறாங்க. எல்லாமே ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு ஜங்கல்குள்ள போறாங்க. அங்க ஒரு குகை இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு நம்ம ப்ரே பண்ணா நம்ம ஆசைப்படுறது கண்டிப்பா நடக்கும்னு இருக்கு. ஹாயுன் கால்ல புண்ணு இருக்கு. இதுக்கப்புறம் அவளால நடக்க முடியாதுன்னு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறான். சரி, அப்ப நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, உங்க 2 பேருக்கும் சேர்த்து நானே ப்ரே பண்ணிட்டு வரேன்னு ஜின்வோவை இங்க கூடவே இருக்க சொல்லி மீசோ அங்க இருந்து போய்கிட்டு இருக்கா. ஹாயுன் அவளை கூப்பிடு, டப்புன்னு அவ திரும்புறா. அப்படியே அவளோட பிக்சரையும் கிளிக் பண்ணிடுறா. ஓய், என்ன பெர்மிஷன் இல்லாம கிளிக் பண்றேன்னு கேட்கா. நீ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அதான்னு சொல்றா. சரின்னு அவளும் அங்க இருந்து போக ஹாயுன் ஜின்வோவை கூட போக சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றா. நான் இங்கே இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அவ தனியா போறா இல்லையா, நீ ப்ளீஸ் போறியான்னு கேட்க சரின்னு அவனும் போறான். அந்த குகைக்குள்ள இவங்க 2 பேரு தவிர வேற யாருமே கிடையாது. மீசோ ப்ரே பண்றத ஜின்வு பாத்துக்கிட்டு இருக்கான். ஜின்வு பாக்குறத இவ்வளோ கவனிக்கிறான். ஆமா, இது என்ன எப்பவுமே உன் கழுத்துல தொங்கிட்டு இருக்கு, என்னது இதுன்னு கேட்க இது என்னோட லக்கி சாம் மாதிரி. சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு முடியாம போச்சு, அப்ப இத போட்டு விட்டதுக்கு அப்புறம் தான் நான் குணமானேன். அதுக்கப்புறத்துல இருந்து எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. சோ அதனால எப்போதுமே இதை போட்டுட்டு இருப்பேன்னு சொல்றான். அப்படியா, நான் இதை பாக்கலாமான்னு அவ கேட்க பாருன்னு சொல்றான். சரி, நான் அவளும் அதை எடுத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்க. இவனும் அப்படியே கிட்டக்க வரான். என்னடா நடக்க போகுது இங்க அப்படின்ற ஒரு டென்ஷன் வர மீசோ அங்க இருந்து கிளம்ப பாக்க அவன் இவளை புடிச்சு இழுத்து அப்படியே மெதுவா கிட்டக்க வர கிஸ் பண்ண போறான் போல. போச்சு. அடுத்து கொஞ்சம் நேரத்திலேயே அவங்க ஏறி மேல வராங்க. ஹாயுனும் அங்க வந்துட்டா. மெதுவா நடந்து வந்தேன், நீங்க ப்ரே பண்ணிட்டீங்களான்னு கேட்க
பண்ணிட்டேன்னு சொல்றான். ரிட்டர்ன் போலான்னு அவங்க கிளம்பும் போது மீசோ பைக் லைட்டா பஞ்சர் ஆன மாதிரி இருக்கு, இதுல போறது டேஞ்சரஸ், அதனால நான் இதுல வரேன், நீங்க 2 கேர்ள்ஸும் சைக்கிள்ல போங்கன்னு ஜின்வோ சொல்றான். இல்ல இது என்னோட பைக், நான் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க 2 பேரும் சைக்கிள்ல போங்கன்னு மீசோ சொல்றான். உண்மையா சொல்லணும்னா இங்க வரும்போது அவங்கக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களோ, இப்ப போகும்போது என்னவோ எல்லாருடைய ஃபேஸ்ல அவ்வளோ ஒரு டென்ஷன் தெரியுது. ஒருவேளை என்ன நடந்ததோ அத ஹாயுன் பாத்திருப்பாளோ, எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. அப்புறம் இவங்க போய்கிட்டு இருக்கும் போது நீங்க மெதுவா வாங்க நான் போறேன்னு சொல்லிட்டு for the very first time மீசோ ஹாயுனை விட்டு முன்னாடி போறான். எப்பொழுதுமே அவ கூடவே கை கோர்த்து நடந்து வந்தவ இன்னைக்கு அவளை விட்டு முன்னாடி போகும்போது என்னமோ அவளை விட்டு தூரமா போன ஒரு ஃபீலிங் தான் ஹாயுன்குள்ளேயும் வருது. அடுத்த கொஞ்ச நாள்லயே மீசோ சியோலுக்கு ஷிஃப்ட் ஆறா. அவ்வளவு பிடிக்குமா அவனுக்காக என்ன விட்டு போற, கண்டிப்பா போகணுமா, ப்ளீஸ் போகாதன்னு சொல்லி ஹாயுன் ரொம்பவே இமோஷனல் ஆறா. நான் அவனுக்கு தேவைன்னு சொன்னா அதனாலதான் போறேன், அது மட்டும் இல்லாம அங்க அவனோட ஆர்ட் டீச்சர் ஃப்ரெண்டு கூடயோ என்னை இன்ட்ரோ பண்ணி வைக்க போறான், சோ நிறைய பெயிண்டிங்கும் கத்துக்க போறேன்னு சொல்றா. சரி நீ அழுகாத, உன்னை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பும் போது ஹாயுனால இருக்கவே முடியல. அவ ஓடி வந்து அவளை பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. ப்ளீஸ் போகாத, இருன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நான் என்ன உன்னை விட்டு அப்படியே போயிருவேனா, நம்ம டச்ல இருப்போம், டெய்லி பேசலாம், நீ உன்னை பாத்துக்கோன்னு சொல்ல அப்படியே காரும் மூவ் ஆகுது. ஜன்னல் வழியா எட்டி பாய் சொல்லும் போது மீசோ கழுத்துல இருக்கிற அந்த டாலர் செயின் வெளியே வர அத ஹாயுன் பாத்துடுறா. பார்த்ததும் அவ ஃபேஸ்ல அப்படியே ஒரு ரியாக்ஷன் மாறுது. அழுதுகிட்டு இருந்தவ அப்படியே ஆஃப் ஆயிடுறான். ஏன்னா இதுதான் ஜின்வோ அவனோட கழுத்துல லக்கி சாம்னு எப்பொழுதுமே போட்டுட்டு இருந்தது. இங்க மீசோ இப்பதான் ரியலைஸ் பண்றா தட் இந்த டாலர் செயின் அவ பாத்துட்டான்னு. ஓ மை காட், இது எப்ப நடந்தது, நம்ம ஃபியூச்சர்ல தெரிஞ்சுக்கலாம் மக்களே. ஆனா இப்ப இவ யாரு கூட போறான்றதானே யோசிக்கிறீங்க. கிளப்ல ஒன்னா வேலை பார்த்தானே அந்த பையன் கூட தான் போய்கிட்டு இருக்கான். சியோல் சிட்டிக்கு போனதும் அவளுக்குன்னு ஒரு சின்னதா ரெண்டல் வீடு பாக்குறா. அப்புறம் அந்த பையன் பெர்ஃபார்ம் பண்ற அதே கிளப்ல வேலையும் பாக்குறா. அவளோட போன் தொலைஞ்சு போச்சுன்னு எல்லா விஷயத்தையும் லெட்டர் எழுதி ஹாயுனுக்கு அனுப்புறான். மீசோ கிட்ட இருந்து லெட்டர் வந்ததும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறமா பதிலுக்கு அவளோ லெட்டர் எழுதுறா. டியர் மீசோ, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன். காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஆனா என்ன மேஜர் பண்றதுனே தெரியல. அப்பா என் ஜின்புக்கு நான் டீச்சர் ஆகணும்னு ஆசை. இங்க காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு பார்த்தா எந்த டிஃபரன்ஸும் எனக்கு தெரியல. தட் மீன்ஸ் ப்ரொஃபசர் சொல்லி கொடுக்குற அந்த பாடத்தை கவனிக்காம அவ இன்னமும் ப்ரொஃபசர் தான் வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. மீன்வைல் அந்த பக்கம் மீசோ ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவளோட ஆர்ட் டீச்சர் கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் வாங்குறான். சோ அவளோட வாழ்க்கையும் நல்லா ஸ்மூத்தா போகுது. இப்படியே அவன் நிறைய பெயிண்டிங் கத்துக்கிட்டு வேர்ல்டு ஃபுல்லா சுத்த போறான்னு சொல்றான். அப்படி ஒரு நாள் கிளப்ல அந்த பையன் வேறொரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்கதை இவ பாத்துடுறா. கோச்சுக்கிட்டு அந்த வேலையும் விட்டுட்டு வந்துடுறா. அப்புறம் என்ன லோன்னு ஏகப்பட்ட வேலை அது இதுன்னு மாத்தி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா லெட்டர்ல இந்த விஷயம் எதுவுமே சொல்லாம அவ வேர்ல்ட் டூருக்கு போனதா சொல்லி ஹாயுன் கிட்ட போய் சொல்லிடுறா. இதெல்லாம் படிச்சு பாக்குற ஹாயுனுக்கு லைட்டா பொறாமையாதான் இருக்கு. ஏன்னா அவளால இஷ்டப்பட்ட மாதிரி எதுவுமே பண்ண முடியலன்னு. இந்த ஒரு கஷ்டம் போதாதுன்னு சடனா ஒரு நாள் ஜின்வோ சியோலுக்கு ஷிஃப்ட் ஆறதா சொல்றான். எதுக்காக அங்க போற, இங்கே படின்னு இவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ண, இல்ல நான் போய் தான் ஆகணும்னு அவனோட சிச்சுவேஷனையும் சொல்றான். அந்த பக்கம் மீசோடைய அம்மா தவறி போயிட்டாங்கன்னு அவளுக்கு மெசேஜ் வருது. என்னதான் அவளுக்கு அம்மா கூட அந்த பாண்டிங் சரியா இல்லைனாலும் இன்னைக்கு ஃபியூனரல்ல அவ மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. உண்மையா சொல்லணும்னா 2 பேருமே ஒருத்தர் மிஸ் பண்றாங்க. அண்ட் சம்வேர் திஸ் லோன்லினஸ் இஸ் கில்லிங் them. ஃபைனலி ஜின்வோ சியோலுக்கு கிளம்புற அந்த நாளும் வந்துடுச்சு. உன்னை பாத்துக்கோ, நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். நமக்கு பிடிச்ச அந்த 2 பேருமே நம்மள விட்டு போயிட்டாங்கன்னு ரொம்ப சோகமா அவளும் வீட்டுக்கு வர அங்க மீசோ வந்திருக்கிறத பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆறா. 2 பேருக்குமே வார்த்தையே இல்ல, கண் கலங்குது. அப்படியே ஹக் பண்ணி அழுகுறாங்க. ஃபாரினுக்கு போயிட்டு நிறைய கண்ட்ரிஸ சுத்தி பார்த்துட்டு வந்த ஒரு சீனையும் போடுறா. ஹாயுனோட அப்பா அம்மாக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட கொடுக்கறா. ஹாயுனுக்கு அவ கேட்ட போஸ்ட் கார்ட்ஸும் கொடுக்கறா. ஆனா அந்த போஸ்ட் கார்ட்ஸ்ல இருக்க பிக்சர்ஸ பார்க்கும்போது ஹாயுனுக்கு என்னவோ அவ மேல டவுட் வருது. அடுத்த நாள் 2 பேரும் சேர்ந்து புசானுக்கு போறாங்க. அங்க நிறைய சுத்தி பார்த்துட்டு பிக்சர்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு அந்த டேவை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நைட் ஆனதும் ஸ்டே பண்றதுக்கு மீசோ அவளை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறா. இந்த மாதிரியான சீப் பிளேஸ்ல நம்ம தங்கணுமான்னு சொல்லிட்டு அவ வேணாவான்னு வேற ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரூமையும் புக் பண்றான். இந்த ரூமுக்கு நீ பே பண்ணிட்ட, ஆனா டின்னர் என்னோட ட்ரீட் தானு மீசோ சொல்றான். அடுத்து வாஷ்ரூம்க்கு போன மீசோ நாப்கின் எடுத்து கொடுன்னு ஹாயுன் கிட்ட கேட்க அவ பேக வந்து செக் பண்ணும் போது அந்த சேம் லக்கி சாம் லாக்கெட் இருக்குல்ல அது அவ கையில மாட்டிக்குது.
பார்த்த உடனே அவளோட மூட் ஆஃப் ஆகுது. ஆனா அது எதையுமே காட்டிக்கலவா. அப்புறம் அவங்க 2 பேருமே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு உட்கார்றாங்க. எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கிறோம், இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, வேற எங்கேயாவது போலாம் அப்படின்னு மீசோ கூப்பிட. ஆனா ஹாயூன் கிட்ட நிறைய காசு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, எதுக்கு இதெல்லாம் பாக்குறேன்னு சொல்றா. சரி அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி வரேன்னு அவ ஒரு கேங் கிட்ட போயிட்டு, நான் உங்களுக்கு காக்டெயில் ரெடி பண்ணி தரேன், ஆனா பதிலுக்கு எனக்கு ஒரு பாட்டில் ஆஃப் வைன் வேணும், ஓகேவான்னு கேட்க அவங்க சரின்னு சொல்ல இவ காக்டெயில் கொடுத்துட்டு வைனை வாங்கிட்டு வந்துடுறா. இங்க நடந்தது எல்லாத்தையுமே ஹாயூன் பாத்துக்கிட்டு இருந்தா. வைனை வாங்கிட்டு சந்தோஷமா டேபிளுக்கு வந்த மீசோ கிட்ட, என்ன நடக்குதுங்க, எதுக்காக யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு இப்படி பிச்சைக்கு ஒரு வைன் வாங்கிட்டு வரேன்னு ஹாயூன் கேக்கா. என்ன பிச்சைக்கா, என்ன சொல்ற நீ, நான் ஒரு வேலை பார்த்தேன், அதுக்கு பதிலா எனக்கு ஒண்ணு கிடைச்சது, அவ்வளவுதான்னு சொல்றா. மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கா. இவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் கொஞ்சம் பெருசாகுது. மீசோ நடந்துக்கிறது ரொம்ப சீப்பா இருக்குன்னு ஹாயூன் இன்டைரக்டா சொல்ல, ஓ அப்ப இவ்வளவு நாள் நான் இப்படிதான் வாழ்ந்தேன், அப்பெல்லாம் உனக்கு எம்பாரசிங்கா இல்லையான்னு மீசோ கேட்க, எரியிற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி அங்க 2 நபர் வந்து அவங்க கூட மிஸ்பிஹேவ் பண்ணதும், ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க இல்லைன்னா மூஞ்ச பேத்துடுவேன்னு மீசோ திட்ட அவங்க பயந்து ஓடிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் இவங்க ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க. ரூமுக்கு ஹாயூன் பே பண்ணா, சோ டின்னர் ஆச்சும் நம்ம வாங்கி தரலான்னு மீசோ நினைச்சதா சொல்ல, பரவாயில்ல நமக்குள்ள என்ன, அம்மா எனக்கு அதிகமா காசு கொடுத்திருக்காங்க, நானே பே பண்றேன்னு இவளும் சொல்ல, கரெக்டா ஜின்வு கிட்ட இருந்து கால் வருது. அதை பார்த்த மீசோ, நீங்க பேசுங்க, நான் காத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, இவன் போன் பண்ணா நீயே வெளியே போகணும்னு கேக்குறா. அப்பதானே நீங்க 2 பேரும் ஃப்ரீயா பேச முடியும்னு அவளோ சொல்ல, ஓ அதுதான் காரணமா, இல்ல உனக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகுதான்னு கேட்க, என்ன பேசுற நீ, நான் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது, வெளியில ஒண்ணு காட்டுறது உள்ளுக்குள்ள ஒண்ணு நினைக்கிறது, அப்படி பண்ற நீ தான் கில்ட்டியா ஃபீல் பண்ணோன்னு சொல்றா. என்ன பேசுறா இவன்ற மாதிரி அவ்வளோ ஷாக் ஆகி கேட்க, ஆமா அன்னைக்கு நான் சியோலுக்கு ஷிஃப்டா போறேன்னு சொல்லும் போது நீ அவ்வளோ அழுத, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்ட, ஆனா உள்ளுக்குள்ள நீ ரொம்ப சந்தோஷப்பட்டேல, உண்மைதானே அப்படின்னு மீசோ கேட்க, ஹாயூன் கிட்ட பதிலே இல்ல. கண்ணுல கண்ணீர் கொட்ட அவ அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். மீசோவுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ மூஞ்ச பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவ அப்படியே ரூமுக்கு போயிட்டு அவளோட பேக் எடுத்துட்டு ஹாயூன் கிட்ட எதுவுமே பேசாம அப்படியே நடந்து போறான். ஆக்சுவலி ஹாயூன் முழிச்சுதான் இருக்கான். ஆனா அவளை தடுக்கணும்னு இவளுக்கு தோணல போல. என்ன நினைச்சாலோ கொஞ்சம் நேருக்கு அப்புறம் அப்படியே விறுவிறுன்னு ஓடி வந்து மீசோவை பார்க்க, அவ கரெக்டா லிப்ட்ல ஏறி இவளை பாக்குறா. 2 பேரும் ஒருத்தர் பாக்குறாங்க. கண்ணீர் கொட்டுது. அப்படியே மறுபடியும் பிரிஞ்சிடுறாங்க. கடைசியா மீசோ அண்ட் ஹாயூன் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறத்துல இருந்தே டச்லயே இல்ல. ஆனா அடுத்த 2 வருஷத்துல மீசோட வாழ்க்கை ஏனோ பரவாயில்லாம போய்கிட்டு இருக்கு. அவளுக்குன்னு ஒரு வேலை, கஸ்டமர்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க ஜின்புவா பாக்குறா. அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. அப்படி பேசும்போது மீசோடைய கழுத்துல இன்னமும் அந்த லாக்கெட் இருக்கிறத இவன் நோட் பண்றான். அப்புறம் சொல்லு எப்படி போகுது வாழ்க்கைன்னு மீசோ கேட்கா. நல்லாதான் போகுது, நான் மெடிக்கல் லைசன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஹாயூன் அங்க ஊர் பக்கத்துலயே ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் உனக்கு தெரியாதா, நீங்க கான்டாக்ட்ல இல்லையான்னு கேட்க, இல்ல. சரி அவ சியோலுக்கு வருவாளா இல்லையான்னு இவ கேட்க, ஆஹா இல்ல, உனக்கு தெரியுமே அவளுக்கு ஹைட்னா பயம், அதனால நான் தான் போய் பாத்துட்டு வருவேன்னு சொல்றான். அடா நீ இன்னுமா அவளை புரிஞ்சுக்கல, நீ அவளை அங்க வந்து பாக்கணும்ன்றதான் அவளோட ஆசைன்னு சொல்றா. இன்னொரு பக்கம் ஹாயூன் என்னதான் ஒர்க்ல பிஸியா இருந்தாலும் மீசோவை பத்தி சோசியல் மீடியால தேடிக்கிட்டு இருக்கான். அவ எப்படி இருக்கா என்ன ஆனான்றத தெரிஞ்சுக்காம இவளால இருக்கவே முடியல. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது கால் மேல கால் வர, என்னோட பாஸ் தான் கூப்பிடுறான். ஹாஃப் ஒர்க் ஹாஃப் பிளஷர்னு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா என்னோட பாஸ் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட். இந்த புது பிசினஸ் நல்லா போச்சுன்னா நாங்க கனடால போய் ஷிஃப்ட் ஆக போறோம். ஆமா நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேக்குறான். கூடிய சீக்கிரம் பண்ணுவோன்னு அவனும் சொல்ல, அப்ப பார்த்து அங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது. அந்த இடமே பரபரப்பா இருக்கு. என்ன ஆச்சுன்னு அவளும் அங்க போய் பாக்குறான். ஆனா அவளை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அவளும் போராடி கஷ்டப்பட்டு எல்லாரையும் தள்ளி உள்ள போய் பார்க்க, அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஆனா அந்த பாஸ் சூசைட் பண்ணிருக்கான் போல. பாவம் பார்த்தவ அப்படி ஒடிஞ்சு போறா. அவளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தேம்பி தேம்பி அழுகும் போது அங்க அவ கூட இருந்த ஜின்பு அவளை புடிச்சு கன்சோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்து 2 நாளா ஜின்பு கிட்ட இருந்து ஹாயூனுக்கு எந்த மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் வரல. இவ பண்ணாலும் அதுக்கு சரியா ரெஸ்பான்ஸும் வரலன்னு, என்னாச்சோ ஏதாச்சோன்னு இப்ப ஹாயூனுக்கும் தூக்கமே வர மாட்டேங்குது. உடனே ஜின்புவை மீட் பண்றதுக்கு கிளம்புறான். அந்த பக்கம் சரியான போதையில இருக்கிற மீசோ தடுமாறிக்கிட்டு இருக்கும் போது அவளை புடிச்சு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரா ஜின்பு. அப்படி வீட்டுக்கு முன்னாடி ஹாயூன் நிக்கிறத பார்த்து அவங்க ரொம்ப
ரொம்ப ஷாக் ஆறாங்க. ஆனா இத கொஞ்சம் கூட எதிர்பாராத ஹாயுனுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன நடக்குது இங்கன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் கூட அவ நிக்க, ஹாயுன் வந்துட்டியா அப்படின்னு ஓடி வந்து மீசோவில கட்டி அணைக்கிறான். ஆனா ஹாயுன் ஜின்வுவ முறைச்சி பார்த்து கதவு திறன்னு சொல்ல அவனும் கதவு திறந்ததும் இவ மீசோவை உள்ள கூட்டிட்டு போறான். அவனை வெளியே நிக்க சொல்லி கதவை பூட்டிடுறான். உள்ள மீசோட திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆறான். மீசோ ஹாயுனை கட்டி அணைச்சி ரீசெண்டா என்னோட லவ் தவறி போயிட்டான். அவன் போனது மட்டும் இல்லாம என்னோட காசு எல்லாத்தையும் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி அவனே சூசைட் பண்ணிக்கிட்டான். வேற ஒரு பிளேஸ்க்கு நான் மூவ் பண்றதுக்குள்ள என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியாம அப்பதான் ஜின்வு வீட்டுக்கு வந்தேன்னு சொல்றான். அவளுக்கு வாமிட் வந்ததும் அவ பாத்ரூம்க்கு போனதும் ஹாயுனும் அங்க வரான். பாத்ரூம்ல அவளோட பிராவை பார்த்து என்ன நினைச்சாலும் அவளால அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்க இருக்கிற ஷவர் எடுத்து இவன் மேல தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சியே இன்னைக்காச்சும் பண்ணுன்னு சொல்றான். எதுக்காக இப்படி சொல்றன்றது அவளுக்கும் புரியாம முழிக்க, இப்ப ஜின்வு உன்னை பாக்கல, உனக்குள்ள என்ன தோணுதோ இன்னைக்காச்சும் பேசு, தயவு செஞ்சு வெளியே எடுத்துரு, உள்ளே வச்சுக்காத, என்னால முடியல, உன்னை ஏதாவது சொல்லு, இல்லன்னா என்னை விட்டு போயிடுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஹாயுன் இவ்ளோ நாளா உள்ளுக்குள்ள அடிச்சு வச்சிருந்த அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே பர்ஸ்ட் ஆகுது. என்ன சொன்ன? உன்னால முடியலையா? என்னாலதான் முடியல. என்னோட ஃபீலிங்ஸ் பத்தி உனக்கு அக்கறையே இல்லல, கொஞ்சமாச்சும் என்னை பத்தி யோசிச்சிருந்தா கழுத்துல இதை தொங்க போட்டிருப்பியா? ஏண்டி இப்ப விக்டிம் கார்டு பிளே பண்ணிட்டு இருக்க? இதோ இங்க தொங்க போட்டிருக்கியே, இதெல்லாம் போட மாட்டேன்னு சொன்ன, அப்புறம் எதுக்காக போடுற நீ? ஜின்வோட ஸ்டைல் இது கிடையாது, ஜின்வுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு அவளோட ட்ரெஸ் கழட்டி காட்ட, ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படி பண்ணாத, இதோட நிறுத்திடுன்னு அவ்வளோ அழுகுறா. சொல்லு, என்ன நடந்தது உங்களுக்குள்ள? படுத்தையா அவன் கூடன்னு கேட்க, மீசோக்கு என்னவோ அவ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. ஆனா இன்னைக்கு இந்த கேள்வி கேட்டது என்னவோ அவளால தாங்கிக்கவே முடியல. இல்ல அப்படி எதுவுமே நடக்கலன்னு அவ சொல்ல, இவங்க இடையில இருந்த அந்த அழகான ஃப்ரெண்ட்ஷிப், அழகான ரிலேஷன்ஷிப் இப்போ எவ்வளவு கேவலமா எங்க வந்து நிக்குதுன்னு அதை யோசிச்சு பார்த்து ரெண்டு பேரும் கதறி கதறி அழுகுறாங்க. ஃபைனலி எல்லாத்தையும் வெண்ட் அவுட் பண்ணி ஹாயுன் இப்ப அங்கிருந்து கிளம்புறா. அப்படி போகும்போது அவ ஜின்வோ கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அடுத்து மீசோ அந்த லாக்கெட்ட ஜின்வோ கிட்ட கொடுத்துட்டு எல்லா உதவிக்கும் தேங்க் பண்ணி அங்கிருந்து கிளம்புறான். ஆக்சுவலி அன்னைக்கு குகையில என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஜின்வோ அவளை கிஸ் பண்ண போகும்போது அவ பதிலுக்கு கிஸ் பண்ணாம அவனோட உதடு கடிச்சிருவா. வலி தாங்காம அவனும் தள்ளி போய் நிப்பான். ஒழுங்கா நடந்துக்கோ இல்லன்னா உனக்கு கொன்றுவேன்னு இவ்வளவு மிரட்டி எனக்கு அந்த லாக்கெட் அறியான்னு கேட்க, எதுக்காக அவன் கேட்க, இல்ல உனக்கு முடியாம இருக்கும் போது இதுதான் உன்னோட உயிரை காப்பாத்துச்சின்னு சொன்னையே, நானும் 27 வயசு வரைக்கும் சாகாம இருக்கணும்னு நினைக்கிறேன், இது என்ன ப்ரொடெக்ட் பண்ணும்லன்னு அப்படி சொல்லிதான் அவன் வாங்கியிருப்பான், அவனும் கொடுத்திருப்பான். அப்படியே நாட்களும் போகுது. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஊருக்கு ரிட்டர்ன் வந்த ஜின்வுவ ஹாயுன் பாக்குறான். அவன் பண்ணின தப்பு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேக்குறான். கூடவே இனி ஹாயுனை விட்டு எங்கேயும் போக மாட்டான், அவ கூடவே இருந்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவான்னு சொல்லி அவ கையில மோதிரத்தையும் மாட்டி விடுறான். அதுக்கப்புறம் இவங்க ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறாங்க. அதாவது ஒரு வீடை பார்த்து ரெண்டு பேரும் மூவ் இன் பண்றாங்க. வெல், ஹாயுனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவளோட பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை விட்டு தனியா வந்தது. ரெண்டு பேருமே ஆஸ் கப்பலா வாழ ஆரம்பிக்கிறாங்க, ரொமான்டிக்கலி இன்வால்வ் ஆகுறாங்க. சோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கல்யாணம். அதுக்கான ப்ரிப்பரேஷனும் பண்றாங்க, வெட்டிங் இன்விடேஷன்லாம் அடிக்கிறாங்க. அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒன்ஸ் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா சியோலுக்கு ஷிஃப்ட் ஆயிடலான்னு ஜின்வு சொல்றான். எதுக்காக அங்க போகணும், எனக்கு எந்த ஆசையும் இல்லைன்னு இவ சொல்ல, ஏன்னா அங்க சேலரி நல்லா கிடைக்கும், அது மட்டும் இல்லாம உனக்கு எப்படி டீச்சர் ஆகணும்னு கனவு இருந்ததோ அதே மாதிரி நான் சியோல்ல ஷிஃப்ட் ஆனோன்னு எனக்கும் கனவு இருக்குன்னு சொல்றான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஹாயுன், இல்ல என்னைக்குமே எனக்கு டீச்சர் ஆகணும்னு கனவு இருந்தது கிடையாது, பெயிண்டிங் பண்றது பிடிக்கும், நான் இந்த வேலையை விட்டுட்டு பெயிண்டிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேக்குறான். ஓ எஸ், எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் மீட்லயே நீ என்ன வரைஞ்ச பாத்தியா, அப்பா பாப்பா சான்ஸே இல்ல. ஆனா ஹாயுன் டிராயிங் அண்ட் பெயிண்டிங் எல்லாம் ஸ்கில்ஸ், டேலண்ட் கிடையாது, நல்ல வேலையில இருக்கு, அது போய் விடணும்னு சொல்ற, பெயிண்டிங் எல்லாம் ஹாபியா வச்சுக்கோ அண்ட் உன்னுடைய வேலையில போக்கஸ் பண்ணுன்னு சொல்றான். இந்த வார்த்தை கேட்டு ஹாயுனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அடுத்து அவங்க வெட்டிங் டேயா பாக்குறோம். பிடிச்ச பையனை கல்யாணம் பண்றோன்ற சந்தோஷம் அவ முகத்துல ஒரு துளி கூட கிடையாது. பிக்சர்ஸ்க்கு போஸ் குடுக்கறா, பட் அவளால லைட்டா கூட ஸ்மைல் பண்ண முடியல. அடுத்து கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் வந்து ஜின்வு கிட்ட ஏதோ சொல்ல அவன் ரொம்ப பதறான். அப்படியே பதறி போய் வந்து பாக்க அங்க ஹாயுன் இல்ல. அவ கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். ஃபைனலி அவ இந்த ஊரை விட்டு வெளியே போகணும்னு முடிவு பண்றான். அவ பண்ண ஆக்ஷன்ஸ் தப்பா இருந்தாலும் அவ எடுத்த முடிவு கரெக்ட் தான்னு ஜின்வு அண்ட் அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேக்குறான். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட பேசும்போது
நீங்க ஆசைப்பட்டது ஒரு நார்மல் லைஃப் எனக்கு, ஆனா என்னால அது பண்ண முடியலமா, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல. நார்மல் லைஃப்னா என்ன, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன்டா, அதனால நீ எதுவுமே வரி பண்ணிக்காத, நானும் எதுவும் ஃபீல் பண்ணல, சந்தோஷமா இருன்னு சொல்றாங்க. ஃபிளைட்ல போகும்போது அவளுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு கண்ணை மூடிக்கிறான். ஞாபகம் இருக்கா மக்களே, இது நம்ம மீசோ தான் இவளுக்கு சொல்லி கொடுத்தது. சியோலுக்கு வந்ததும் கடைசியா மீசோ இருந்த அதே வீட்டோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு அங்க போயிட்டு அதே வீட்ல ரெண்டுக்கு இருக்கிறான். இங்க அவ எப்படி இருந்திருப்பான், என்னெல்லாம் பண்ணிருப்பான்றது அப்படியே சுத்தி என்னெல்லாம் இருக்குன்றது பாக்குறான். அப்படி பார்க்கும்போது அங்க அழகான ஒரு கியூட் ஸ்மைலியும் அவ டிரா பண்ணது இருக்கு. அதை டச் பண்ணும்போது அவளால மீசோடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்றான். அப்புறம் அம்மா அப்பா ஜின்வு இவங்க எல்லாரையும் மிஸ் பண்றான். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல அவ அதிகமா மிஸ் பண்றது மீசோவை தான். அதனால மீசோடைய ஃபேஸ வரைய ஆரம்பிக்கிறான். அப்புறம் மீசோவை தேடி அவளை மீட் பண்ண போறா. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. அப்புறம் அவ எங்க தங்கி இருக்கிறா, என்ன பண்றான்னு எல்லாமே காட்டுறான். அப்புறம் நல்லா ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து ஏர்போர்ட்ல பாக்குறோம். நான் ஒவ்வொரு நாடா சுத்தி பார்க்க போறேன், பிடிச்ச மாதிரி வாழ போறேன், நிறைய பெயிண்டிங் பண்ண போறேன், நீ உன்னை பாத்துக்கோ, நம்ம டச்ல இருக்கலாம்னு சொல்லி மீசோக்காக வாங்கிட்டு வந்த இயரிங்கையும் கிஃப்ட் பண்ணி அவகிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்புறான். டியர் மீசோ, நான் டிராவல் பண்ணும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. என்னன்னா, உன்னோட வாழ்க்கை இப்ப என்னோட பழைய வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு. அண்ணா இப்ப உன்னோட வாழ்க்கை வாழ்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு இந்த பிளாக படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பக்கம் ஜின்வு, இன்னொரு பக்கம் மீசோ. சோ மக்களே, இதுதான் இவங்களுக்கு நடந்த அந்த கதை. இப்ப நம்ம பிரசன்ட் டேல பார்க்க போறோம். மீசோட ஒர்க் பிளேஸ்ல ஒருத்தவங்க மிஸ்டர் ஜின்வு உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னதும் இவ மீட் பண்றா. நான் இங்க வேலை பாக்குறேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். அந்த கேலரியில ஒர்க் பண்ற கியூரேட்டர் தான் சொன்னாங்க. உனக்கு ஹயுனை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னியாமே, அப்படியான்னு கேக்கா. ஆமா, எதுக்காக நான் அவங்க கிட்ட எல்லாமே சொல்லணும்னு கேக்குறான். சரி, அப்ப என்கிட்டயாச்சும் சொல்லு, எங்க இருக்காவா, நீங்க ரெண்டு பேரும் டச்ல தானே இருக்கீங்க, உண்மையை சொல்லுன்னு கேக்கா. எதுக்காக இப்ப திடீர்னு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கேக்குறேன்னு இவ கேக்கா. ஏன்னா நானும் இப்ப அவளோட பிளாக் படிச்சுட்டு தான் இங்க வரேன். அவ எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுது. அவ அப்படி திடீர்னு காணாம போயிட்டா, எங்கதான் போனான்னு யாருக்குமே தெரியல. உனக்கு கண்டிப்பா தெரியும், சொல்லு எங்கன்னு கேக்கா. இல்ல எனக்கு தெரியாதுன்னு அவளும் சொல்ல. கரெக்டா அப்ப பார்த்து அவளோட போன்ல ஹாயுன்ற பேர்ல கால் வருது. ஸ்கூல் வேன்ல இருந்து ஒரு குட்டி பொண்ணு இறங்குறான். மீசோவை பார்த்து அம்மா அப்படின்னு ஓடி கட்டி பிடிக்கிறா. இன்னைக்கு எப்படி போச்சு ஸ்கூல், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசினியா? ஏ அம்மா பேசுனேன்னு அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லி அப்படியே அங்க நின்றுட்டு இருக்கிறா ஜின்வுவா பாக்குறான். அப்ப ஜின்வுவும் அந்த குட்டி பொண்ணுடைய பேரை பாக்குறான். அஹன் ஹாயுன்னு போட்டிருக்குது. இங்க நடக்கிறது எதுவுமே புரியாம குழம்பி போன ஜின்வு ஒரு கொஸ்டின் மார்க் கூட மீசோவை பார்க்க, ஆமா நீ நினைக்கிறது உண்மைதான், இவ உனக்கும் ஹாயுனுக்கு பிறந்த குழந்தை தான். மறுபடியும் இங்க கதை பிளாஷ்பேக் போகுது. சியோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹாயுன் மீசோவை மீட் பண்ண வருவா இல்லையா, ஆக்சுவலி அப்ப பிரெக்னெண்டா இருந்திருப்பா. ரெண்டு பேருமே இமோஷனல் ஆறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பேசும்போது நீ மட்டும் தனியா வந்திருக்க, ஜின்வு எங்கன்னு இவ கேட்க. நாங்க பிரிஞ்சிட்டோம், கல்யாண மண்டபத்திலே நான் அவனை விட்டு போயிட்டேன், இந்த குழந்தைய பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. உண்மையா சொல்லணும்னா அவன் நல்ல பையன்தான், என்னை நல்லா பாத்துக்கிட்டான். ஒருவேளை எங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் நாங்க நல்லா தான் இருந்திருப்போம். ஆனா நான் சந்தோஷமா இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஜின்வு என்ன லவ் பண்ணா, ஆனா த ரியல் மீ லவ் பண்ணானான்னு எனக்கு தெரியல. என்னோட ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃபேக்கா நடிச்சு வேற ஒரு ஆளா மாறிக்கிட்டு இருந்தேன். இப்படியே போனா வாழ்க்கை முழுக்க ஒரு ஃபேக் லைஃபாவே போயிடும்னு சொல்லிதான் நான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டேன்னு சொல்றான். கூடவே இன்னொரு உண்மையும் சொல்றான். அன்னைக்கு கொகையில நடந்தது எல்லாத்தையும் அவ பார்த்தாலாம். எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு ஒன்னும் புரியாம அவளுக்குள்ள பயம் வந்துருச்சு. காரணமே இல்லாம மீசோ மேல வெறுப்புண்டாச்சின்னு சொல்றான். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறத்துல இருந்தே மீசோவும் ஹாயுனை விட்டு விலகி போய்கிட்டு இருந்தா. அதுவுமே ஹாயுனுக்கு பிடிக்கலன்னு சொல்றான். என்ன நீயும் என்ன வெறுத்துட்டு இருந்தியான்னு கேட்கா. அவ ஆமான்னு சொல்றான். நீயுமா வெறுத்தன்னு கேட்க, அப்கோர்ஸ் எனக்கும் மேல வெறுப்பு உண்டாச்சு, ஆனா ஏன்னே எனக்கு தெரியலன்னு சொல்றான். அப்படி இருந்தோம் என்ன பார்க்க வந்துட்டேலன்னு சொல்ல, ஆமா ஏன்னா நான் உன்கிட்ட ஒன்னு காட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்றான். என்னதுன்னு கேட்க, மீசோவதான்னு சொல்றான். அப்படியே குனிஞ்சி அந்த பாப்பாவை அவ செல்லமா மீசோன்னு கூப்பிடுறதா சொல்றான். இதெல்லாம் கேட்கும் போது அவளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே இமோஷனல் ஆகி கண் கலங்கி கண்ணீர் கொட்ட ஹாயுன் அவளை கட்டி அணைக்கிறான். அடுத்து எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டெலிவரி நாளும் வந்துருச்சு. ஆபரேஷன்ல நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, இருந்தாலும் குழந்தை அம்மா நல்லா இருக்காங்க டாக்டர் சொன்னதும் சந்தோஷமா மீசோ பார்க்க போறான். இந்த
இந்த குட்டி குழந்தைய நம்ம ஒன்னாவே வளர்க்கலாம் அப்படின்னு ஃபியூச்சர் பிளானிங்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனா ஹாயுனோட மைண்ட்ல வேற ஏதோ பிளான் இருக்கு போல. ஏன்னா மீசோ மருந்து வாங்கிட்டு வர்றதுக்குள்ள ரூம்ல யாரையுமே காணோம். எங்க போனா இவான்னு பதறிடுச்சு. அவளும் ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடுறா, காணோன்னு போன் பண்ணி பாக்குறான். போனை எடுத்த ஹாயுனோ, நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண ஞாபகம் இருக்கா, நான் எங்கனாலும் போலான்னு, இப்ப தடுக்காத பிளீஸ்ன்னு சொல்றான். ஆக்சுவலி அவங்க அன்னைக்கு மனசு விட்டு பேசும்போது மீசோ என்ன சொல்லிருப்பானா, நீ இங்க சியோலுக்கு வந்தது உன்னோட ஃப்ரீடமை தேடி சந்தோஷமா உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு. ஆனா இந்த பிரெக்னன்சினால உன்னால அது பண்ண முடியல. பட் நீ வரி பண்ணிக்காத, ஒன்ஸ் குழந்தை பிறந்துருச்சுன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஆசைப்படுற மாதிரியே நீ வாழலாம், நான் உனக்கு முழுசா சப்போர்ட் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பான். அவளோட குழந்தைய மீசோ கிட்டே விட்டுட்டு அவ போயிட்டான். இப்ப பிரசன்ட் டேல இந்த கதையை சொல்லி முடிக்கிற மீசோ, எனக்கு நிஜமாவே அவ எங்க போனா என்ன ஆனான்னு தெரியாதுன்னு சொல்றான். அப்ப ஜின்புவும் வேற வழி இல்லாம, அட்லீஸ்ட் நான் பாப்பாவை அப்பப்போ வந்து பாத்துக்கலாமான்னு கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ண. நீ பாக்கலாம், விளையாடலாம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ யாருன்னு அவகிட்ட சொல்லக்கூடாது, இதுதான் ஹாயுனோட ஆசையும்னு சொல்றான். அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு ஜின்பு பாப்பாவை மீட் பண்றான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது மீசோவால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, கண்ணீர் கொட்டுது. விஷயம் என்னன்னா, அவ இப்ப லாஸ்டா சொன்ன கதையில பாதி பொய்யாதான் சொல்லிக்கிறான். உண்மை என்ன நடந்ததுன்னு இப்பதான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஹாயுனை பார்க்க வரும்போது அங்க ஹாயுன் இல்ல, ஆனா ஃபுல்லா பிளட்டா இருக்குன்னு பார்த்து ரொம்ப பயந்துருப்பா. உடனே ஓடி வந்து நர்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு எமர்ஜென்சி ஆபரேஷன் நடக்குது, ஏன்னா நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆபரேஷனும் முடிஞ்சதும் அந்த டாக்டர் வந்து என்னை மன்னிச்சிடுங்க, அவங்கள காப்பாற்ற முடியலன்னு சொல்றாங்க. டெத் சர்டிபிகேட்க்கு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஹாயுன்ற பேர் எழுதுறா. அண்ட் பக்கத்துல வயசு எழுதும் போது ஸ்டூபிட், என்னை இப்படி எழுத வைக்கிறல அப்படின்னு புலம்பிக்கிட்டே எழுதுறான். 27 வயசுலதான் அவ போயிருக்கிறான். இந்த வயசுல மீசோ போயிடுவான்றதான் அவ சொல்லிட்டு இருப்பான். இப்ப இந்த குழந்தையே நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்றது அவ முடிவு பண்ணி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது அதுல இருந்து ஒரு கிஃப்ட் கீழே விழுக்குது. என்னன்னு பார்த்தா இது இயர்ரிங்ஸ். நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்ததுக்கு இது ஏன் சார்பா உனக்கு கிஃப்ட்னு அவ எழுதிய நோட்டையும் ஒட்டி வச்சிருக்கான். அதை படிச்சவ பாவம் தேம்பி தேம்பி அழுகுறான். அங்க ஊர்ல அம்முன்ற பூனை இருந்ததே, அதுவும் வெயிட் பண்ணி பண்ணி ஒரு நாள் அதுவும் போய் சேர்ந்துருச்சு. ஹாயுனோட அம்மா லாஸ்டா என்னோட பொண்ணு இங்கதான்ப்பா இருந்தா, போய் அவளோட திங்ஸை கொண்டு வந்துடுறியான்னு ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த அட்ரஸையும் கொடுக்கறாங்க. நம்ம இருந்த வீட்டுல தான் இவளும் இருந்திருக்கான்றது மீசோ அங்க போயிட்டு பாக்குறான். ஹாயுன் எழுதிட்டு இருந்தா அந்த பிளாக பாக்குறான். அவ வச்சிருந்தா அந்த டிராயிங்ஸ் எல்லாம் பாக்குறான். இது எல்லாத்துக்கும் மேல அவ கம்ப்ளீட் பண்ணாத மீசோடைய டிராயிங். சோ ஹாயுன் இறந்து போனதுக்கு அப்புறத்துல இருந்து மீசோ தான் அந்த பிளாக கண்டினியூஸா எழுதிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த பிக்சரையும் அவ தான் கம்ப்ளீட் பண்ணி அந்த கேலரிக்கு அனுப்பியிருப்பான். இப்ப பிரசன்ட் டேல மீசோ ஹாயுன் பாப்பாவை கூட்டிட்டு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கா. ஹாயுன் டிரா பண்ணா எல்லா பிக்சர்ஸும் இப்ப இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்ல இருக்கு. அந்த பிக்சர்ல இருக்கிற பொண்ணு நம்ம அம்மா மாதிரியே இருக்குன்னு அந்த பாப்பாவும் ஷாக் ஆகி பாக்குறா. அண்ட் இந்த ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படமும் முடியுது. என்ன மக்களே, ஹாப்பி எண்டிங் சொல்றேன் அதனால கோபப்படுறீங்களா? என்ன பொறுத்த வரையில இது எனக்கு ஹாப்பி எண்டிங் தான். சோல்மேட்னா என்ன இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. மீண்டும் நல்ல ஒரு கதையுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.